ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம சோழன் அட்வான்ஸா வாங்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓனர் வீட்லயே உக்காந்துருக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம பாண்டி ஃபோன் பண்ணி என்னடா காசை வாங்கிட்டியா அப்படின்னு கேட்டா, இல்ல காசை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க, அதனால தான் காசை வாங்காம நான் போக மாட்டேன்னு வீட்லயே உக்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. நான் வேணா கிளம்பி வரட்டுமா அப்படின்னு பாண்டி கேட்க, இல்ல இல்ல தேவைப்பட்டா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாப்புல. சரி இவன் இப்படிதான் சொல்லுவோம் நம்ம போவோம் அப்படின்னு பாண்டி கிளம்புற நேரத்துல கரெக்டா அங்க வானதி வந்துடுறாங்க. வானதி வந்து வழக்கம் போல தான் டாக்டரை பத்தி புகழ்ந்து பேச நம்ம பாண்டி பயங்கரமா கடுப்பாகிறாப்புல. இவ இப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பா, நம்ம போகலாம் அப்படின்னு கிளம்பி போறப்ப, நான் இங்க பேசிக்கிட்டே இருக்கேன் நீ எங்க போற அப்படின்னு உடனே வேலை இருக்கு அப்படின்னு பாண்டி சொல்றாப்புல. என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டா அப்புறம் தான் பாண்டி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. சரி சரி நீ மட்டும் போகாத நானும் வரேன், நீங்க 2 பேருமே கோவக்காரங்க, ஏதாச்சும் அவங்கள போட்டு அடிச்சுவிட்டீங்கன்னா நான் தான் தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம வானதியும் கிளம்பி வராங்க. இந்த பக்கம் என்னடான்னா நம்ம பாண்டி வந்து பார்த்தீங்கன்னா காசை வாங்காம போக மாட்டேன் அப்படின்னு விடாப்பிடியா அங்கே உட்காந்துருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன அந்த ஓனரம்மாவும் போய் ரூம்ல பேசிக்கிறாங்க. அப்பவும் வந்து காசை கொடுக்கக்கூடாதுன்னு தான் அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வெளியில வராங்க. அது வரைக்கும் மிரட்டி பேசிக்கிட்டு இருந்த நம்ம சோழன் திடீர்னு அவங்க காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாப்புல. காலை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் காசை கொடுக்குறேன்னு சொன்னா தான் விடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாப்புல. கரெக்டா அந்த நேரம் பார்த்து அங்க பாண்டியும் வானதியும் வந்துடுறாங்க. வானதிக்கு சிரிப்பை அடக்கவே முடியல. ஆனா எப்படியோ சோழன் நினைச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் காலையே விடுறாப்புல நம்ம சோழன். ஸோ அதுக்கப்புறம் என்ன காசையும் கொண்டு வந்து கொடுத்துட்றாப்புல. காசை எண்ணி பார்த்துக்கிட்டு வெளியில வந்து நம்ம சோழன் பாண்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்க வானதி சிரிச்சுக்கிட்டே வராங்க. இவ்வளவு எதுக்குடா இங்க கூட்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் கேட்க, அவ்வளோதான் வந்துட்டா அப்படின்னு பாண்டி சொல்ல, அதுக்கப்புறம் என்ன வானதி சோழனை ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வானதி நம்ம பாண்டியோட வீட்டுக்கே வராங்க. வீட்டுக்கு வந்து அந்த டாக்டர் கதையை சிரிச்சு சிரிச்சு நம்ம வானதி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே, என்ன இன்னும் சோழன் வரலையா, சோழன் வந்திருந்தா நான் கண்டிப்பா ஓட்டியிருப்பேன் அப்படின்னு வானதி சொல்ல, அதுக்கப்புறம் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, நம்ம வானதி நம்ம சோழன் காலில் விழுந்த கதையை நிலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நிலாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.